ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பதே தனது சிறுவயது விருப்பம் என்றும் அரசியலுக்கு வந்தது திடீர் மாற்றம் எனவும் சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரியா ராஜன் கூறியிருக்கிறார். அவரிடம் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். மேயர் வேட்பாளரா நீங்க களமிறக்கப்பட்டிருக்கீங்க. இது நீங்க எதிர்பார்த்ததா? தேர்தலில் இந்த மாதிரி நீங்க நினைச்சுதான் போட்டியிட்டீங்களா? எப்படி இருக்கு? நான் மன்ற உறுப்பினராக தான் போட்டியிட்டேன். இது எதிர்பார்க்காத ஒன்று தான். இது எனக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்த கழக தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். டோட்டலாக நான் கவுன்சிலருக்காக தான் நின்னேன். திடீர்னு நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட எல்லாமே முடிவாகிவிட்ட ஒரு சூழல். மேயர் ஆக போகிறீங்க. சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? இது மிகப்பெரிய கடமையாக நான் பார்க்குறேன். இதில் நிறைய மக்கள் சேவைகள் ஈடுபட்டு இருக்கிறதுனால இது ஃபுல்லாக நான் ஒரு சேவையாக தான் பார்க்குறேன். நம்ம கழக தலைவர்கள் மேயராக இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலாக பின்பற்றி நான் இந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன். மேயர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக நாங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ஆசை என்னவா இருந்தது? இல்லை அரசியலுக்கு வரணுங்கிறது சின்ன வயசுலேயே உங்களுடைய எண்ணமா, இல்லை திடீர் மாற்றமா? இது ஒரு திடீர் மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஒரு டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா திரு செங்கை சிவம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் பகுதி துணை செயலாளராக இருக்கார். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த 8 மாத காலத்தில் நம்ம கழக தலைவர் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ஒரு முன்மாதிரியான ஒரு நாடாக நடத்திட்டுருக்காரு இந்தியாவுக்கே. அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நான் வந்தேன் அரசியல். நம்ம சென்னை பீக்கான சிட்டி. ஸோ இங்கே நிறைய ஏர் பொல்யூஷன் இருக்குது. நிறைய பேர் வெஹிக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இன்னும் நம்ம பெட்டராக அவைல் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் மழை டைம்லலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இது ரெண்டு இப்போதைக்கு நான் இது பண்ணேன். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மேயர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. இந்த நிலையில் அக்கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள பதவியிடங்கள் குறித்த அறிவிப்பை திமுக முதன்மை செயலாளர் KN நேரு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி திருப்பூர் மாநகராட்சி துணை மேயர் பதவி, கூத்தாநல்லூர் நகராட்சி தலைவர் பதவி இந்திய கம்யூனிஸ்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பவானி, புளியங்குடி, அதிராம்பட்டினம், போடிநாயக்கனூர் ஆகிய நகராட்சிகளின் துணைத் தலைவர், வத்ராயிருப்பு, பூதப்பாண்டி, சிவகிரி, புலியூர் ஆகிய பேரூராட்சிகளின் தலைவர் பதவியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூத்தைப்பார், ஊத்துக்குழி, மேல சொக்கநாதபுரம், கீரமங்கலம், சேத்தூர், ஜம்பை ஆகிய பேரூராட்சி துணைத் தலைவர் பதவிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேயர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கும்பகோணம் மாநகராட்சி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை மேயர் பதவிக்கு சேலம் மற்றும் காஞ்சிபுரமும், நகராட்சி தலைவர் தேர்தலுக்கு தேவக்கோட்டை, தேனி, காங்கேயம், சுரண்டை, கருமத்தம்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகள் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. நகராட்சி துணைத் தலைவர் தேர்தலுக்கு கூடலூர், ஆரணி, நரசிங்கபுரம், காரமடை, குடியாத்தம், திருவேற்காடு ஆகிய பகுதிகளும், குன்றத்தூர், தாராபுரம், முசிலம்பட்டி ஆகிய இடங்களும் காங்கிரசிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி தலைவர் தேர்தலில் மங்களம்பேட்டை, சின்னசேலம், வடுகப்பட்டி, பூலாம்பட்டி உள்ளிட்ட 8 இடங்களும், பேரூராட்சி துணைத் தலைவர் தேர்தலில் சங்கராபுரம், கீழ்குந்தா, கருப்பூர் உள்ளிட்ட 11 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி துணை மேயர் தேர்தலில் மதுரை மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி தலைவர் தேர்தலில் திருமுருகன் பூண்டியும் கொல்லங்கோடும், நகராட்சி துணைத் தலைவர் தேர்தலில் திருத்துறைப்பூண்டி, சிதம்பரம், பழனி ஆகிய பகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி தலைவர் தேர்தலுக்கு பெரியநாயக்கன் பாளையம், வீரவநல்லூர் உள்ளிட்ட 3 இடங்களும், பேரூராட்சி துணைத் தலைவர் தேர்தலுக்கு வடமதுரை, தொட்டியம் உள்ளிட்ட 6 இடங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு திமுக ஒதுக்கியிருக்கிறது. இதேபோன்று திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடலூர் துணை மேயர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொண்டம், நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவிகளுக்கும், திண்டிவனம், பெரியகுளம், ராணிப்பேட்டை நகராட்சி துணைத் தலைவர் பதவிகளுக்கும் விசிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பேரூராட்சிகளின் தலைவர் பதவிக்கு பெண்ணாடம், கடையாம்பட்டி, மாமல்லபுரம்,
துணைத் தலைவர் பதவிக்கு கடத்தூர், திருப்போரூர் உள்ளிட்ட 7 இடங்களும் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவி விசிகாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் 20 கவுன்சிலர்களை கடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் மொத்தமுள்ள 30 வார்டுகளில் திமுக 11 இடங்களை கைப்பற்றியது. மேலும் விசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் தலா 2 இடங்களை பிடித்தன. மற்ற இடங்களிலும் திமுக கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்றதால் நெல்லிக்குப்பம் நகரசபை தலைவர் பதவி மற்றும் துணைத் தலைவர் பதவியை திமுக கூட்டணி வசம் சென்றது. இதுவரை ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட நெல்லிக்குப்பம் நகரசபை தலைவர் பதவி தற்போது பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டது. எனினும் தலைவர் பதவியை விசிகாவுக்கே திமுக தலைமை ஒதுக்கீடு செய்தது. இதையடுத்து அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விசிகாவினர் கொண்டாடினர். இதனிடையே விசிகாவுக்கு தலைவர் பதவி வழங்கியதால் திமுக நகர நிர்வாகிகள் சிலர் 20 கவுன்சிலர்களை கடத்திவிட்டதாக கூறப்படுகிறது. முதல்வர் சமூக நீதி காவலர் அவர்கள் நெல்லிக்குப்பம் நகராட்சியுடைய தலைவர் பதவியை விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கின்றார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இங்கு இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற நகரமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு சென்று வைத்திருக்கிறார்கள். இங்கு தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்டவர்கள் தலைவராக வருவதை விரும்பாமல் சாதிய சிந்தனையோடு தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் வரக்கூடாது என்பதை தடை செய்கின்ற நோக்கத்தோடு செயலாற்றி வருகிறார்கள். முதல்வர் அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்டவர்களுக்கும் திமுக தோழமை கட்சிகள் வாய்ப்பு வழங்கியுள்ளன. புதிதாக உருவாக்கப்பட்ட கும்பகோணம் மாநகராட்சியில் மேயர் பதவியை கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு திமுக ஒதுக்கியது. காங்கிரஸ் கட்சி சார்பில் கும்பகோணம் மேயர் வேட்பாளராக சரவணனை கட்சி தலைமை அறிவித்துள்ளது. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சரவணன் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். ஆட்டோ ஓட்டுநரான சரவணன் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள கல்பனா கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற பேருந்தில் சென்னைக்கு வந்து சென்றார். சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட கல்பனா கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக தேர்வாக உள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் மறைமுக தேர்தல் எவ்வாறு நடைபெறும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற 12,000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து 21 மாநகராட்சிகளில் மேயர் மற்றும் துணை மேயரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதேபோன்று 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளில் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களை தேர்வு செய்வதற்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது. இதையொட்டி வெள்ளிக்கிழமை மாலை 9 மணி அளவில் மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்கள், பேரூராட்சி செயல் அலுவலர்கள் தலைமையில் மன்ற கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டம் தொடங்கியவுடன் மேயர் மற்றும் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்படும். அதற்கு அடுத்த 15 நிமிடங்களுக்குள் போட்டியிட விரும்புபவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். போட்டியிடும் உறுப்பினரை 2 மாமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டால் தேர்தல் நடத்தப்படும். இதற்காக மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் வாக்குச்சீட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த வாக்குச்சீட்டில் போட்டியிடுபவர்களின் பெயர்கள் எழுதப்படும். பெயர் எழுதி முடித்த பிறகு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாக்குச்சீட்டு அளிக்கப்படும். வாக்களிப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் ஆணையர் மற்றும் செயல் அலுவலரிடம் கையெழுத்து பெற வேண்டும். கையெழுத்து வாங்கிய உறுப்பினர்கள் வாக்கை பதிவு செய்து சீட்டை பெட்டிக்குள் போட வேண்டும். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு உடனடியாக வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். வெற்றி பெற்றவர்களை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் ஆணையர்கள் மற்றும் செயல் அலுவலர்கள் மேயர் மற்றும் தலைவர் இருக்கையில் அமர வைப்பார்கள். இதே முறையில்தான் துணை மேயர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் பிற்பகலில் நடைபெற உள்ளது. ஒரே ஒருவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்தால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவராக அறிவிக்கப்படும். போரை நிறுத்த புதினுக்கு உத்தரவிட முடியுமா என கேட்ட நீதிபதி. இந்திய வீரர்களின் ஒப்பந்த பட்டியல் உள்ளிட்ட விரைவுச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். உக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புதினுக்கா உத்தரவிட முடியும் என்று